தேசிய ஒற்றுமை, அமைதி மற்றும் நிலைத்தன்மையை பாதிக்கும் வகையில் மத உணர்வுகளை தவறாக பயன்படுத்தும் கூட்டங்கள், கருத்துகள் மற்றும் இயக்கங்களை மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP கடுமையாக கண்டித்துள்ளது. வழிபாட்டு தலங்களை சட்ட விரோதம் என முத்திரை குத்துவது பொறுப்பற்ற செயல் என்றும், இது இனம், மதம் மற்றும் அரச மரபு போன்ற மிகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களை தொடும் செயல் என்றும் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் மற்றும் இளைஞர் பிரிவு தலைவருமான ஜஸ்டின் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தற்போது கேள்விக்குள்ளாகியுள்ள பல வழிபாட்டு தலங்கள் நடப்பில் உள்ள சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தகைய வழிபாட்டு தலங்களை சட்ட விரோதம் என அழைப்பது பொருத்தமற்றதும் தவறானதும் என்றும், மக்களை தவறாக வழிநடத்தும் செயல் என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரம் மத அல்லது அரசியல் பேச்சுகளின் மூலம் அல்லாமல் நியாயம் மற்றும் நல்லாட்சியின் அடிப்படையில் சட்ட ரீதியான வழிகளின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் பிரபாகரன் வலியுறுத்தினார். மேலும் வழிபாட்டு தலங்களை சட்ட விரோதம் என கூறி அறிக்கைகள் வெளியிடுதல், கருத்து பரப்புதல் அல்லது கூட்டங்களை நடத்துதல் ஆகியவற்றை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சில அரசு சாரா அமைப்புகள் இணைந்து சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் சனிக்கிழமை கோலாலம்பூரில் பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.